ஓம் சக்தி. குட் மார்னிங். நாங்கள் எல்லாருமே சிந்திச்சு பார்த்தேன். ஆஹ் அதனால ஆஹ் நாங்கள் எல்லாமே வித்தியாசமாக செயல்களை செய்கிறோம் இல்லையா? நாங்கள் பெரிய மனிதர்கள். பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார், நீங்கள் எல்லாருமே பெரிய மனிதர்கள். நாங்கள் தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் பெரிய மனிதர்கள் ஆக முடியும். பாபா எங்களுக்கு நிறைய தடவைகள் சொல்லியிருக்கிறார், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள். ஆனால் என்ன நடக்குது என்று சொன்னால், நாங்கள் அதெல்லாமே கேட்கிறோம், ஆனால் அதை நடைமுறையில கொண்டு வர்றதில்லை. வளமுறை எங்களுடைய போன் பேட்டரி குறைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் யாரோட கதை கொண்டு வந்தா என்ன சொல்றோம், வேகமாக பேசும்போது என்னன்னு சொன்னா என்னுடைய போனுடைய பேட்டரி குறைஞ்சிட்டுது. அதனால் நாங்க சொல்றோம் இல்லையா அவர்களுக்கு. இப்ப எனக்கும் கூட நான் சொல்ல முடியும், நான் வேகமாக பேச வேணும், ஆனால் மெதுவாக பேச வேணும் என்று சொன்னால் என்னுடைய பேட்டரி குறைஞ்சு கொண்டிருக்குது, ஆத்மானுடைய பேட்டரி குறைஞ்சு கொண்டிருக்குது. இல்லையான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய சக்தியை குறைச்சு கொண்டே போகிறோம். பேட்டரி குறைஞ்சு கொண்டிருக்குது, ஆத்மானுடைய பேட்டரி குறைஞ்சு கொண்டிருக்குது. இல்லையான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய சக்தியை குறைச்சு கொண்டே போகிறோம் இல்லையா? நாங்கள் முரளியை கேட்டுட்டோம், ஆனால் வெளியால போகும் பொழுது நாங்கள் தேவையில்லாத விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அகரீதியாகவும் இருக்கலாம். அகரீதியாக இருந்ததுக்கு பிறகு அதை பற்றி நாங்கள் என்ன சொல்றோம்ன்றதுல தான் இருக்குது இல்லையா? அதனால நாங்கள் அதனுடைய ஆழத்துக்கு போனால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு வறுமை தான் இருக்கும் சில நேரங்கள் இல்லையா? சில நேரங்கள்ல எங்களுக்கு கவனம் செலுத்துற மற்ற மற்றாக்கள் என்னோட கதை கோணும், மற்றாக்கள் எனக்கு கோணும், நான் என்ன சொல்றேனோ அவர்களை என்ன ஏற்றுக்கொள்ளணும். அதனால பாபா சொல்ற, அது தேவையில்லை. யார் உங்களுடையவர்? யார் என்னுடையவர்? என்னுடையவர் சிவபாபா. நான் அவரோட பேச முடியாதா? நான் எங்க இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன பேசணும்ன்றது என்ன? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாபாட்டுக்கு கொடுத்துட்டோம். பாபா தான் எங்களுக்கு முக்கியம். அதனால நாங்கள் மனிதர்களோட பேசினால் நாங்கள் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்க முயற்சி செய்யும் பொழுது என்ன நடக்குது? அதனால நாங்கள் பாபாவோட கவனம் செலுத்தும் பொழுதுதான் பாபா எங்களுக்கு பாபா எங்களில் கவனம் செலுத்துறாரு இல்லையா? சில நேரத்துல மகிழ்ச்சிக்காக என்ன செய்யறோம், மகிழ்ச்சி பெறதுக்காக என்ன செய்யறோம். நான் எனக்கு இது நடந்தா இது நடந்தா இது சொல்லி சொல்றோம். மற்ற இன்னொன்று நடந்தால் எனக்கு சந்தோஷம். அது கூட தங்கி இருத்தல் தான் இல்லையா? அது கூட தங்கி இருத்தல் தான். அப்ப என்ன அதுக்கான பதிலாக இருக்க வேண்டும்? அதுக்கான பதில் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் தீர்மானிக்கணும். நாங்கள் என்ன பேச போறோம் என்றதை தீர்மானிக்க. அப்போ நாங்கள் அதை தீர்மானிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், வீணான விஷயங்கள் வராது இல்லையா? அப்ப நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரிஞ்சிறதுனால நாங்கள் அதை மட்டுமே பேசுவோம். அதை மட்டுமே பேசும் பொழுது எங்களுடைய சக்தி சேமிக்கப்படுது. நாங்கள் அதை எங்களை கவனம் செலுத்த வேண்டும். நிறைய விஷயங்கள் பேச தேவையில்லை. நான் என்ன பேசினேன் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எனக்கு கூட ஒரு கதை ஞாபகம் இருக்கு. 2 நண்பர்கள்
அவர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தார்கள். ஒரு ஒரு நபர் அவருக்கு பிறந்த நாள். அவருடைய நண்பர்களை அழைச்சிருந்தார். ம். அதனால பிறந்த நாளுக்கான பார்ட்டி கொண்டாட்டத்துக்கு அடுத்தவர் என்ன சொன்னார்னா, சரியான நேரத்துக்கு வரணும்னு நினைச்சார். ஆனால் அவரால் வர முடியல. அவர் நேரம் போயிட்டது. அப்ப என்ன நடந்தது? அவர்கள் நேரத்துக்கு வரணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? இந்த நேரம் தான் நீ வர்றதாண்டு. அப்ப அவருக்கு ஒரு அவமதிக்கப்பட்ட உணர்வு ஏற்பட்டது. அவர் திரும்பி போயிட்டார். பாட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அவர் நினைச்சார், நான் என்ன செய்யணும், அது பிள்ளை என்று. அவர் போய் சொன்னார். ஒரு ஐயர்கிட்ட போய் ஒரு ஒரு குருவிட்ட போய் சொன்னார், இப்படி இப்படி நடந்ததுன்னு. அவருடைய குரு ஒரு தட்டு கொடுத்து அதுல 2 இறக்கைகள் இருந்தது. அதை நீங்க வச்சிருங்கன்னு சொன்னார். அதை ஒரு வழியால வச்சிருந்தார். சில நேரத்துக்கு பிறகு அதை திருப்பி கொண்டு வர சொன்னார். அவர் பார்த்தாரு, அந்த இறக்கைகள் பறந்துட்டு காத்தோட. அப்ப அவர் சொன்னார், எங்க இறக்கைகள் என்று கேட்டார். அவர் பறந்துட்டேன்னு சொன்னார். அதனால வார்த்தைகள் வெளியால போயிட்டுது. அதை நாங்கள் மாற்ற முடியாது இல்லையா? அதனால வார்த்தைகள், நாங்கள் பேசுற வார்த்தைகள் இதயங்களை, உறவுகளை முறிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால எங்களுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதங்களாக இருக்க வேணும் இல்லையா? அதனால எங்களுடைய சீனியர்ஸ் ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறோம் இல்லையா? என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இதை பயிற்சி நாங்கள் அதை நடைமுறையில கொண்டு வர வேணும். நாங்கள் மெதுவாக பேசும் பொழுது எங்களுடைய வார்த்தைகள் குறைவாக இருக்கும். நாங்கள் மெதுவாக பேசுவோம். ஏன்னா நாங்கள் சிந்திக்கிறோம், பிறகு பேசுறோம். சில நேரத்தில் நாங்கள் சிந்திக்காமல் பேசிக் கொண்டிருந்தால், அதனால என்ன நடக்குது? பல நேரங்கள் நடக்குதில்லை, எங்களை தாண்டி எங்களை அறியாமலே வார்த்தைகளை பேசுகிறோம். அதனாலதான் சொல்றேன், எங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறார், இனிமையாக பேசுங்கள். மற்றவர்களுக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுக்க வேணும். என்னை நான் இதுதான் பாபா எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், என்னுடைய உண்மையான மனநிலை என்ன, அதை நான் பயிற்சி செய்ய வேண்டும். நான் திரும்ப திரும்ப எனக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டும் இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? நாங்களும் அதனுடைய சொரூபமாக ஆக வேண்டும். பாபா அதுதான் செய்தார், சாக்கார பாபா. அதனாலதான் எங்களுடைய சீனியர்ஸ் அதைத்தான் செய்கிறார்கள். நாங்களும் அதை பின்பற்ற வேண்டும். மனதை அமைதிப்படுத்துவது மிக மிக முக்கியம். அது செய்யலை என்று சொல்லி சொன்னால், சில நேரத்தில் எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். முரளி கேட்டதுக்கு பிறகு எங்களுக்கு களைப்பாக இருக்குது என்றால், நாங்கள் நிறைய சிந்திக்கிறோம். நான் தனியாக இருந்தால் நான் பாபாவோடு இருக்க முடியும் என்று சொல்றார்களும் இருக்கிறார்கள். நான் சேவா செய்யும் பொழுது பாபாவை மறக்கிறேன் என்று சொல்றார்களும் இருக்கிறார்கள். அது உண்மையாக இருக்க முடியாது. நாங்கள் கர்ம யோகிகள். நாங்கள் கர்மம் செய்யும் பொழுது பாபாவை எங்களோட வச்சிருக்க வேணும். எனக்கு இது கூட ஒரு ஞாபகம் வருது, கதையுண்டு. ஒரு குரு இருந்தார். அவர் ஒரு காட்டுல கற்பித்துக் கொண்டிருந்தார். நிறைய பேர் அந்த காட்டுல கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனால மாணவர்களுக்கு அவர் கற்பித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய தாய் ஒரு ஆள்
தன்னுடைய குழந்தை வந்து அந்த குருவிட்ட கற்கோணம் என்று விரும்பிக் கொண்டிருந்தார். ஆனால் நிறைய வனவிலங்குகள் இருந்ததுனால அவருக்கு பயமாக இருந்தது அந்த தாய்க்கு. அதனால அந்த தாய் இந்த குழந்தைக்கு எப்பயுமே சொல்லுவார், நீங்க வந்து உங்களுடைய சகோதரரை வச்சு கூட்டிக் கொண்டு போங்கோ என்று அவர் கூட்டிக் கொண்டு போனார். கடைக்கு அந்த காட்டுக்கு போயிருக்குள்ள என்னுடைய என்ன வகுப்பு கூட்டிக் கொண்டு போங்கோண்டு ஆஹ் அவர் வந்து வகுப்புக்கு போய் கொண்டிருந்தார். அவர் வந்து மகிழ்ச்சியாக ஆஹ் வந்து அந்த வகுப்புக்கு போறதுக்கு ஆரம்பிச்சார். ஒரு நாள் குரு ஆஹ் சொன்னார், ஒரு கீரோ ஏதோ ஒன்று கீர் செய்யும் பொழுது அவர்கள் செய்தார்கள். எல்லாருமே பால் எல்லாமே கொண்டு வந்தார்கள். அவர் வந்து ஒரு பாத்திரத்தை மட்டும்தான் கொண்டு வந்தார். அப்ப குரு சொன்னார், இது கொஞ்சம் சின்ன பாத்திரம், சின்ன சொன்னார், இது கொஞ்சம் சின்ன பாத்திரம், சின்ன பாத்திரத்துல தான் மில் இருக்கு, அதுல நாங்க பெரிய பாத்திரம் வேணும். அதனால அப்ப அவர் வந்து அவர் கூப்பிட்டார், கிருஷ்ணா நீ எங்க இருக்கிற? அப்ப அவர் வந்தார். அவர் குருவுக்கு சொன்னார், அதுல போட சொல்லிண்டு. அதுல போடும் பொழுது கிருஷ்ணருடைய காட்சி அவர்களுக்கு கிடைத்ததுனால அந்த பாத்திரம் அது நிரம்பிட்டது, பெருசாக ஆகிட்டது. அப்ப நாங்க பாபாவோடு நாங்க எப்பொழுதுமே பேசும் பொழுது பாபா எங்களுக்கு பதில் கொடுப்பார். எங்களுடைய பெட்டி வந்து எங்களுடைய புத்தி வறுமையாகிரும், புத்தியில தெளிவு இருக்கும். அதனால பாபாவுடைய வழிகாட்டல்களை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரங்களில் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால், நாங்க 40 வருடம் 30 வருடம் 20 வருஷம் ஞானத்துல இருக்கிறோம்னு சொல்றோம். பாபா சொல்றார், பிந்தி வர்றவர்கள் கடைசியில வர்றவர்கள் கூட வேகமாக போக முடியும், முதல் இலக்கத்துக்கு நெருக்கமாக போக முடியும். அதனால முக்கியமான விஷயம் மனதை அமைதிப்படுத்துறதும் எண்ணங்களை வந்து குறைக்கிறது. அப்போ எங்களுடைய அந்த தரம் அதிகரிக்கும். அதனால உங்களுடைய தரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைவாக பேச வேண்டும், தெளிவாக பேச வேண்டும், மெதுவாக பேச வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், அவனுடைய நினைவில் இருக்க வேண்டும். அதனால நான் பேசுவேன் என்று சொன்னால் நீங்க சைலன்ஸ் அமைதியாக இருந்து கொண்டு ஃபோன் கால் வருதென்றால் நாங்க என்ன செய்யலாம், அமைதியாக இருந்து கொண்டு பாபாட்ட சொல்லிட்டு, பாபா இந்த ஃபோன் வருது, இந்த நம்பர் கால் பண்றேன். அப்ப நான் எப்படி அவர்களுக்கு உங்களுடைய செய்தியை கொடுக்கலாம்? அப்போ பாபாட்ட இருந்து சமிக்கைகள் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி நாங்கள் அகநோக்கூடியவர்கள் ஆகும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் பாபாவுக்கு நெருக்கமாக வருவார்கள். தேங்க்யூ.